நம்முடைய எண்ணத்தின் மூலம் கர்சரை நகர்த்துவது, வார்த்தைகளை பேசுவது அல்லது ரொபாட்டிக் கைகளை இயக்குவது போன்றவற்றை நம்மால் செய்ய முடியும் என்று கற்பனை செய்து பாருங்கள். இது அறிவியல் கதை அல்ல, பிரெயின் கம்ப்யூட்டர்ஸ் இன்டர்ஃபேஸ் என்னும் தொழில்நுட்பத்தின் மூலம் நிகழ்த்தப்படும் நிஜம். ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய நாள். இன்று பிரேக் த்ரூ சீரீஸில் நாம் பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் தொழில்நுட்பம் பற்றி ஆராய்வோம். பிசிஐ தொழில்நுட்பம் மூலம் உடலின் தசைகள், நரம்புகள் அல்லது கைகளை பயன்படுத்தாமல் நம் மூளையின் எண்ண மின்னோட்டங்கள் நேரடியாக கட்டளைகளாக மாற்றப்படுகின்றன. இந்த அடிப்படை திறன் குறிப்பாக கடுமையான உடல் குறைபாடுகள் உள்ளவர்களுக்கு தொடர்புக்கான ஒரு புதிய வழியை வழங்குவதன் மூலம் ஒரு பெரிய நன்மையை வழங்குகிறது. இது வெளிப்புற கையாளுதலில் இருந்து உள் சிந்தனை வழியாக இயக்கப்படும் ஒரு அசிஸ்டிவ் தொழில்நுட்பம். இங்கே நாம் ஒன்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். பிசிஐ வலுக்கட்டாயமாக நம் மனதில் ஏற்படும் எல்லா எண்ணங்களையும் பிரித்தெடுத்து படிப்பதில்லை. மாறாக அவை நம்முடைய துணை கொண்டு குறிப்பிட்ட மூளை சமீட்சைகளை மட்டுமே புரிந்து கொள்கிறது. இது ஒரு கூட்டு முயற்சியாகும். பிசிஐக்கள் மூளை செயல்பாட்டை அளவிடுகின்றன மற்றும் அதை கட்டளைகளாக மாற்றுகின்றன. இன்வேசிவ் பிசிஐக்கள் கார்டெக்ஸ் அல்லது அதற்குள் பொருத்தப்பட்ட மைக்ரோ எலக்ட்ரோட் மூலம் நியூரான்களிலிருந்து மின் ஸ்பைக்குகளை ஆராய்கிறது. இந்த சிறிய கம்பிகள் சில நேரங்களில் 1 மைக்ரோன் திக்னஸ் கொண்டவை நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான நியூரான்களிலிருந்து பதிவை ரெக்கார்ட் செய்கிறது. நான் இன்வேசிவ் பிசிஐக்கள் நம்முடைய ஸ்கல் வழியாக ஒருங்கிணைக்கப்பட்ட நரம்பு தளங்களை பதிவு செய்ய EEG கேப்ஸ், ஹெல்மெட்டுகள் அல்லது கண்ணாடிகளை பயன்படுத்துகின்றன. இந்த 2 முறைகளிலும் நமது மூளையின் சமீட்சைகள் கணினிகளால் செயலாக்கப்படுகின்றன. மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் மூளை செயல்பாட்டில் உள்ள பேட்டர்ன்களை கண்டறிந்து, உதாரணமாக நீங்கள் மூவ் ரைட் அல்லது சே அலோ என்பது போல ஒன்றை நினைக்கும் போது அவற்றை ஒரு கர்சரை நகர்த்துவது, கணினி மூலம் பேசுவது, ஒரு ரொபாட்டிக் ஆர்மை கட்டுப்படுத்துவது அல்லது உடலுக்கு சிக்னல்களை அனுப்புவது போன்ற செயல்களாக மாற்றுகின்றன. மூளை சமீட்சைகள் இரைச்சல் மிகுந்தவை மற்றும் தனிப்பட்டவை என்பதால் நவீன பிசிஐக்களுக்கு பெரும்பாலும் ட்ரைனிங் தேவைப்படுகின்றன. யூசர் ஒரு அங்கத்தை நகர்த்துவது அல்லது வார்த்தைகளை பேசுவது போன்று கற்பனை செய்யும் போது அதே நேரத்தில் கணினி பேட்டர்ன்களை கற்றுக்கொள்கிறது. ஒரு முறை கற்றுக்கொண்டவுடன் பிசிஐ ரியல் டைமில் எண்ணங்களை புரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக, யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா டேவிஸில் ஒரு ஆய்வில் பிரெயின் இம்ப்ளான்ட் மூலம் ஒரு பக்கவாத ALS நோயாளியின் எண்ணங்களை படிக்கவும் அவற்றை சில பயிற்சிக்கு பிறகு 97.5% துல்லியத்துடன் உரையாக மாற்றவும் பயன்படுத்தப்பட்டது. கணினி பின்னர் நோயாளியின் அசல் குரலை பயன்படுத்தி உரையை பேசியது. அவருக்கு தொழில்நுட்ப வசதியோடு மீண்டும் பேச வழிவகுத்தது. இத்தகைய வேலைகள் பிசிஐக்கள் நம் எண்ணங்கள் மற்றும் நோக்கங்களை நேரடியாக அணுக முடியும் என்பதை காட்டுகின்றன. பிசிஐக்கள் வேறு வழியிலும் செயல்பட முடியும். மூளை சமீட்சைகளை படிப்பதற்கு பதிலாக அவை மூளைக்கு சமீட்சைகளை மீண்டும் அனுப்ப முடியும். உதாரணமாக, பார்க்கின்சன் நோயில் பயன்படுத்தப்படும் டீப் பிரெயின் ஸ்டிமுலேட்டர்ஸ் மூளை செயல்பாட்டை கட்டுப்படுத்த சிறிய மின் ஓட்டங்களை அனுப்புகின்றன. 2024இல் NIHஆல் நிதியளிக்கப்பட்ட ஒரு ஆய்வில் இதுபோன்ற சாதனத்தை பயன்படுத்திய பார்க்கின்சன் நோயாளிகள் வழக்கமான ஸ்டிமுலேட்டர்ஸ்களுடன் ஒப்பிடும்போது சுமார் 50% சிறந்த கட்டுப்பாட்டை கொண்டிருந்தனர். இந்த அமைப்பு மூளை கோளாறுகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் ஒரு பெரிய முன்னேற்றமாகும். கடந்த சில ஆண்டுகளில் வியத்தகு முன்னேற்றங்கள் பிசிஐயால் நிகழ்த்தப்பட்டுள்ளன. உதாரணமாக, யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா டேவிஸ் பல்கலைக்கழக குழுவின் ஸ்பீச் ப்ராஸ்தீசிஸ் ஒரு ALS நோயாளிக்கு மூளை சமீட்சைகளை உரை மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட குரலாக மாற்றுவதன் மூலம் பேச அனுமதித்தது. ஆச்சரியப்படும் விதமாக 1 மணி நேரத்திற்கும் மேலான பயிற்சிக்கு பிறகு கணினி
1,25,000 வார்த்தைகளை கொண்ட வொக்காபுலரியில் 97.5% துல்லியத்தை அடைந்தது. இதன் மூலம் நோயாளிகள் ஒரு நிமிடத்தில் சுமார் 32 வார்த்தைகளை தனது நோய் தாக்கத்திற்கு முன் இருந்த குரலுடன் உரையாட முடியும் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர். இவை பக்கவாதத்தால் சிக்கி தவிக்கும் மக்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் என்று பாராட்டப்பட்டது. செயற்கை உறுப்பை நம் எண்ணம் கொண்டு கட்டுப்படுத்தும் தொழில்நுட்பத்திலும் பெரிய முன்னேற்றம் காணப்படுகிறது. பிரெயின் கேட் என்ற அமைப்பு பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணங்கள் மூலம் சாதனங்களை கட்டுப்படுத்தும் சாத்தியத்தை நிகழ்த்தியுள்ளது. நேச்சர் இதழில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வில் முழுமையான பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட 2 பேர் பிரெயின் கேட் இம்ப்ளான்ட்டை பயன்படுத்தி 3D ஸ்பேஸில் ரொபாட்டிக் ஆர்ம்களை கட்டுப்படுத்தினர். அவர்களால் பொருட்களை எடுக்கவும் ஒரு பாட்டிலில் இருந்து தண்ணீர் குடிக்கவும் முடிந்தது. ஒரு சில இராணுவ ஆய்வகங்களும் இம்ப்ளான்ட் தேவைப்படாத பிசிஏக்களை உருவாக்கி வருகின்றன. இவை SSVEP எனப்படும் ஒன்றை பயன்படுத்துகின்றன. இது பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட யூசர்கள் சக்கர நாற்காலிகள் அல்லது ஸ்மார்ட் ஹோம் சாதனங்களை சில விளக்குகளை பார்ப்பதன் மூலம் கட்டுப்படுத்த அனுமதிக்கிறது. இம்ப்ளான்ட் செய்யப்பட்ட மற்றும் இம்ப்ளான்ட் தேவைப்படாத அமைப்புகள் இரண்டும் வேகமாகவும் துல்லியமாகவும் மாறி வருகின்றன. தொழில்துறை மற்றும் கல்வித்துறை இரண்டிலும் BCI ஆராய்ச்சி வேகமாக நடந்து வருகின்றன. ஈலான் மஸ்கின் நியூரல் லிங்க் மிக மெல்லிய எலக்ட்ரோ த்ரெட்ஸை விலங்கு மூளைகளிலும், அதாவது பன்றிகள் மற்றும் குரங்குகள், மற்றும் ஜனவரி 2024 மனிதனிடத்திலும் பொருத்தியதன் மூலம் மிகவும் புகழ்பெற்றது. நியூராலிங்கின் நிலுவையில் உள்ள N1 சிப் பேட்டன்ட் ஆயிரக்கணக்கான எலக்ட்ரோடுகளை கொண்டுள்ளது மற்றும் நியூரல் டேட்டாவை வயர்லெஸ் முறையில் அனுப்ப வடிவமைக்கப்பட்டுள்ளது. சின்க்ரான் போன்ற பிற நிறுவனங்கள் ஓப்பன் பிரெயின் சர்ஜரியை தவிர்க்க எண்டோவாஸ்குலர் BCIக்களை, அதாவது பிளட் வெசல் வழியாக பொருத்தப்படும் BCI போன்றவற்றை சோதித்து வருகின்றன. ஆரம்ப சோதனைகளில் சின்க்ரானின் BCI பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட 6 அமெரிக்க நோயாளிகளுக்கு எண்ணத்தின் மூலம் டெக்ஸ்ட் மெசேஜஸை அனுப்பவும் சாதனங்களை கட்டுப்படுத்தவும் வழிவகுத்தது. இம்ப்ளான்ட்களுக்கு அப்பால் கன்சியூமர் கிரேட் BCIக்களும் உருவாகி வருகின்றன. நிறுவனங்கள் கேமிங், மெடிடேஷன் அல்லது ஃபோக்கஸ் போன்ற பயிற்சிக்கு வயர்லெஸ் EEG ஹெட்செட்டுகளை உருவாக்கி வருகின்றன. உதாரணமாக, நியூரபிள் ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி கார் ஓட்டும் விளையாட்டை EEG ஹெட்செட் மற்றும் விளையாடுபவரின் எண்ணம் மூலம் நிகழ்த்தி காட்டியது. எமோட்டிவ் என்ற நிறுவனம் ஆராய்ச்சிக்காகவும் மற்றும் பொழுதுபோக்கிற்காகவும் நான் இன்வேசிவ் ஹெட்பேண்டுகளை விற்கிறது. கேமிங் முதல் ஸ்மார்ட் ஹோம் கட்டுப்பாடு வரை அனைத்தையும் இது செயல்படுத்தி காட்டுகிறது. 2024 எமோட்டிவ் EEG பவர்டு வயர்லெஸ் இயர்பட்ஸ்களையும் அறிமுகப்படுத்தியது. மெட்டா ஃபேஸ்புக் கண்கள் மற்றும் ஃபேஷியல் நர்வ் சமீட்சைகளை படிக்க கண்ணாடிகளின் மாதிரிகளை அறிவித்துள்ளது. இம்ப்ளான்ட் BCIக்களை விட கன்சியூமர் BCIக்கள் வேகத்தில் குறைவாக இருந்தாலும் அவை நமது தினசரி வாழ்க்கை, நமது எண்ணங்களை கொண்டு சாதனங்கள் பதிலளிக்கும் எதிர்காலத்தை குறிக்கின்றன. BCIக்கள் புதிய நம்பிக்கைகளை வழங்குகிறது. இது சமுதாயத்தில் மிகப்பெரிய பயன்களை கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பக்கவாதம் போன்ற நரம்பு தசை கோளாறுகள் காரணமாக பேசும் திறனை இழந்தவர்களுக்கு BCIக்கள் ஒரு முக்கிய உயிர் நாடியை வழங்குகின்றன. சமீபத்திய ஆய்வுகள் இதை வெளிப்படுத்தி காட்டியுள்ளன. கிளினிக்கல் ட்ரையலில் பக்கவாத நோயாளிகள் தங்கள் எண்ணங்களின் மூலம் தாங்கள் சொல்ல நினைப்பதை இயற்கையாக பேசும் வேகத்தின் அளவில் கணினி வழியாக திரையில் உரையை உருவாக்க முடிகிறது. பக்கவாதம் அல்லது உறுப்பு துண்டிக்கப்பட்டவர்களுக்கு BCIக்கள் உடல் இயக்கங்களை மீட்டெடுக்கின்றன. நியூரோ ப்ராஸ்தட்டிக்ஸ் வழியோடு யூசர்கள் தங்கள் எண்ணங்கள் மூலம் ரொபாட்டிக் கைகளையும் செயற்கை உறுப்பு சாதனங்களையும் கட்டுப்படுத்த முடியும். இது சாப்பிடுவது, தண்ணீர் அருந்துவது அல்லது பொருட்களை பிடிப்பது போன்ற அன்றாட பணிகளை செய்ய அவர்களுக்கு உதவுகிறது. இன்னும் சில அமைப்புகள் பயனர்களுக்கு டச் சென்சேஷனை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. கைகளுக்கு அப்பால் BCIக்கள் ரொபாட்டிக் எக்ஸோஸ்கெலிட்டன்களை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படுகின்றன. இது பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டும் நிற்கவும் நடக்கவும் அனுமதிக்கிறது. BCIயால் கட்டுப்படுத்தப்படும்
சக்கர நாற்காலிகளும் உருவாக்கப்பட்டு வருகின்றன. இந்த முன்னேற்றங்கள் கம்யூனிகேஷன் மற்றும் சுதந்திரத்திற்கான அடிப்படை மனித தேவைகளை நேரடியாக பூர்த்தி செய்கின்றன. இதன் மூலம் அவர்கள் கண்ணியத்துடனும் மற்றும் சமூகத்தில் மீண்டும் இணைவதற்கான ஒரு கருவியாக செயல்படுகின்றன. பக்கவாதம் அல்லது முதுகெலும்பு காயம் போன்ற காயங்களுக்கு பிறகு மோட்டார் மற்றும் அறிவாற்றல் செயல்பாடுகளை மீட்டெடுப்பதில் நோயாளிகளுக்கு உதவுவதில் பிசிஐக்கள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இயக்கத்துடன் தொடர்புடைய எஞ்சிய நரம்பு செயல்பாட்டை கண்டறிவதன் மூலம் பிசிஐக்கள் நியூரோப்ராஸ்தட்டிக்ஸ் அல்லது ஃபங்க்ஷனல் எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் போன்ற வெளிப்புற சாதனங்களை இயக்க முடியும். இந்த செயல்முறை மோட்டார் மீட்புக்கு உதவுகிறது மற்றும் மூளையின் மறுசீரமைக்கும் திறனை தீவிரமாக ஊக்குவிக்கிறது. டிப்ரெஷன், பதட்டம் மற்றும் அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் ADHD உள்ளிட்ட நரம்பியல் மனநல நிலைமைகளை நிர்வகிப்பதில் பிசிஐக்களின் சாத்தியக்கூறுகள் அதிகம். நியூரோ ஃபீட்பேக் பயிற்சி மூலம் பிசிஐக்கள் தனிநபர்களுக்கு செயலிழந்த மூளை நெட்வொர்க்குகளை மாற்றியமைக்க உதவ முடியும். அதன் மூலம் தனிப்பட்ட மற்றும் பயனுள்ள சிகிச்சை அணுகுமுறைகளை வழங்க முடியும். இன்னர் காஸ்மோஸ் போன்ற நிறுவனங்கள் டிப்ரெஷனுக்கு சிகிச்சை அளிக்க நியூரோ ஸ்டிமுலேஷன் சாதனங்களை தீவிரமாக உருவாக்கி வருகின்றன. மருத்துவ பயன்பாடுகளை தவிர பிசிஐக்கள் மனித திறன்களை மேம்படுத்துவதற்கான வழிகளிலும் ஆராயப்பட்டு வருகின்றன. இந்த விரிவாக்கம் தொழில்நுட்பத்தின் பாதையில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை குறிக்கிறது. சாதாரண மனித திறன்கள் மற்றும் மனித மேம்பாட்டின் பரந்த சமூக தாக்கங்கள் பற்றிய கேள்விகளை இது எழுப்புகிறது. பொழுதுபோக்கில் புரட்சியை ஏற்படுத்த பிசிஐக்கள் தயாராகி வருகின்றன. அவை கேமிங் மற்றும் விர்ச்சுவல் ரியாலிட்டியில் புதிய வகையான தொடர்புகளை செயல்படுத்துகின்றன. யூசர்கள் தங்கள் எண்ணங்கள் மூலம் கேமிங்கில் உள்ள அனுபவங்களை நேரடியாக கட்டுப்படுத்த அனுமதிக்கின்றன. இதன் மூலம் மிகவும் இம்மர்சிவான கேம் பிளேயை உருவாக்குகின்றன. அதேபோல் பிரெயின் வேவ்ஸ் மூலம் ஒரு விர்ச்சுவல் காரை கட்டுப்படுத்துவது அல்லது மூளை செயல்பாட்டிலிருந்து இசையை உருவாக்குவது போன்றவை இந்த எடுத்துக்காட்டுகளில் அடங்கும். ஆரோக்கியமான தனிநபர்களுக்கு பிசிஐக்கள் அட்டென்ஷன், மெமரி மற்றும் டெசிஷன் மேக்கிங் போன்ற அறிவாற்றல் திறன்களை மேம்படுத்த ஆராயப்பட்டு வருகின்றன. பிசிஐக்களால் எளிதாக்கப்பட்ட நியூரோ ஃபீட்பேக் பயிற்சி யூசர்களுக்கு அறிவாற்றல் செயல்பாடுகளை மேம்படுத்த குறிப்பிட்ட மூளை வடிவங்களை மாற்றியமைக்க உதவும். கல்வியிலும் பிசிஐக்கள் கற்கும் விதத்தை மாற்றியமைத்து பயனுள்ள கல்வி அனுபவங்களுக்கு வழிவகுக்கக்கூடும். பாதுகாப்பு மற்றும் தொழில் போன்ற முக்கிய துறைகளிலும் பிசிஐக்களின் பயன்பாடு நீண்டுள்ளது. பாதுகாப்பு துறையில் ட்ரோன்களை கைகள் கொண்டு இல்லாமல் எண்ணங்களை கொண்டு கட்டுப்படுத்தும் ஆராய்ச்சிகள் நடந்து வருகின்றன. இதனால் போர் வீரர்களுக்கு மேம்பட்ட செயல்பாட்டு திறன்களை வழங்க முடியும். நாசா பிசிஐக்களை பயன்படுத்தி பைலட்டுகள் மற்றும் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்கள் எப்போது தவறு செய்ய அதிக வாய்ப்புள்ளது என்பதை கண்டறிய பயன்படுத்தியுள்ளது. இது முக்கியமான செயல்பாடுகளில் பாதுகாப்பை கணிசமாக மேம்படுத்துகிறது. மேலும் பிசிஐக்கள் ஆபத்தான சூழல்களில் தனிநபர்களுக்கு உதவக்கூடும். உதாரணமாக இண்டஸ்ட்ரியல் ரோபோக்களை எண்ணத்தின் மூலம் தொலைவிலிருந்து கட்டுப்படுத்துவது. பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ்கள் நியூரோ டெக்னாலஜியில் ஏற்பட்டு வரும் ஒரு பெரிய மாற்றத்தினை பிரதிபலிக்கின்றன. இது ஆழமான சமூக தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய கருவியாக வேகமாக உருவாகிறது. ஆன்ஸ்பெர்கரின் மூளை மின்சாரத்தின் அடிப்படை கண்டுபிடிப்பு முதல் இன்றைய அதிநவீன ஏஐ பவர் இம்ப்ளான்ட்டுகள் வரை பிசிஐக்களின் பயணம் விஞ்ஞான முன்னேற்றத்தின் தொடர்ச்சியான தன்மையையும் சிக்கலான ஆராய்ச்சியை நிஜ உலக பயன்பாடுகளாக மாற்றுவதற்கு தேவையான நீடித்த அர்ப்பணிப்பையும் அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இறுதியில் பிசிஐக்கள் நாம் வாழும் விதத்தை மாற்றியமைக்கக்கூடும். அவை புதிய சிகிச்சைகளை திறக்கலாம், இழந்த திறன்களை மீட்டெடுக்கலாம், மேலும் அறிவாற்றலை விரிவுபடுத்தலாம். ஒரு நிபுணர் கூறியது போல, இந்த அமைப்புகள் இன்று மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்யவும் நாளை மனித திறனை மேம்படுத்தவும் உதவக்கூடும். நன்றி.